எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம், சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலேயே அழகாக செய்யலாம். மோல்டு, க்ரீமு, கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக நம்மளே செய்யலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சாத பால். அப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்கிற அந்த பால் நான் எடுத்திருக்கேன். அந்த பால் தான் ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரையும் சேர்த்து முதல்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரை ரொம்ப நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் பவுட்ரு சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சேன். பாலை இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது ஆடையும் கட்டாது, கீழே அடியும் பிடிக்காது. அதனால் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதோட சேர்த்துடலாம். அது கார்ன்ஃப்ளவர் அப்படியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் விடக்கூடாது. நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே நல்ல ஒரு கஞ்சி மாதிரி நமக்கு வந்துடும். அதனால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா அழகாக ஒரு கஞ்சி மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பிளாக் சாக்லேட்டும் ஒரு 25 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட்டும் எடுத்துக்கிறேன். இது நம்மளோட விருப்பம். ஒயிட்டே வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். அது மேலே நான் சாக்லேட்டை வச்சிடுறேன். இந்த சாக்லேட் நம்ம டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சாலோ இல்லை கேஸ் ஸ்டவ்வில் கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம சாக்லேட்டை வச்சாலோ உருகும், மறுபடியும் கட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் கொதிக்கிற தண்ணி மேலே வச்சாலே இது நல்லா உருக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போவே நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அதை வச்சிட்டோம்னா அதுவே உருகிடும். இப்போ இந்த 2 சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா சாக்லேட்டும் உருகிடுச்சு. அந்த தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சு எடுத்து அது மேலே வச்சாலே போதும். பாருங்கள், சூப்பராக சாக்லேட் 2 சாக்லேட்டுமே உருகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் சாக்கோபார் செய்ய மோல்டெல்லாம் எதுவும் எடுக்கலை. இந்த டீ கப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த டீ கப் எண்டில் லைட்டாக ஒரு சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளால் சாக்கோபாரை எடுக்க முடியலன்னா இதை பிடிச்சி இழுத்தோம்னாவே நமக்கு சாக்கோபார் ஈஸியாக வெளியே வந்துடும். இதே மாதிரி எல்லா கப்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி முடித்த கப்புக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உருக்கி வச்ச சாக்லேட்டை உள்ளே போட்டுடலாம். இதை ஸ்பூனை வச்சு அதை தேய்ச்சி விடணும், அது தடவி விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கப்லேயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் போட்டுட்டு இப்படி அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாலே அது அழகாக நமக்கு ஃபுல்லாக கோட் ஆகிடும். இப்போ நான் இன்னொரு கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ அதை நம்ம குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அதை வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அழகாக அந்த மோல்டு நமக்கு ரெடி ஆகிடும். சாக்கோபாருக்கு மேலே வர அந்த சாக்லேட் மோல்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதை வர விட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அழகாக நமக்கு அதுவே ரெடி ஆகிடும். நம்ம அதை ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விடணும், இல்லைன்னா வேறு எதாவது பண்ணணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும்.
அவ்வளோதாங்க. இப்போ ஃபுல்லாக வந்து அது கவர் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸஸாக இருக்கிறதையும் ஸ்பூனை வச்சு லைட்டாக எடுத்துடலாம். ஒவ்வொரு சாக்கோபாருக்கும் 2 ஸ்பூன் சாக்லேட் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா கப்லேயும் சாக்லேட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த மில்கை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சூடு வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மில்கோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா விட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி கப் வந்து ஹீட் ஆகிடும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அடித்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த கப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அடித்து வச்ச இந்த பாலை வந்து அதில் ஊற்றிடலாம். சாக்லேட்டு கொஞ்சம் உள்ளவே ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கப்லேயும் தேவையான அளவுக்கு நம்ம இந்த மில்கை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 கப் மட்டும் எடுத்திருக்கேன். அது மேலே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாயில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். வேணும்னா ஒரு லப்பர் பேண்டும் போட்டு அதை நல்லா டைட் பண்ணிடலாம். அப்புறம் சின்னதாக ஒரு கத்தி வச்சு இப்படி ஒரு கீரல் மாதிரி போட்டுடலாம். ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து அப்போ தான் உள்ளே வந்து நம்ம வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நான் சின்னதாக எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அதுக்குள்ளே வந்து அதை வச்சிடலாம். இப்போ எல்லா கப்புக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீசரை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அது உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரீசரில் நான் ஒரு 10 மணி நேரம் இதை நல்லா வச்சுருந்தேன். நல்லா ஃப்ரீசரையும் நல்லா ஹையில் வந்து வச்சுருந்தேன். இப்போது நமக்கு சாக்கோபார் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சாக்கோபார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. அதே மாதிரி இது எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை லைட்டாக அப்படி பிரித்து விட்டாலே சாக்கோபார் வந்து அழகாக வெளியே வந்துடும். இல்லை அப்படியே எடுத்தாலும் நமக்கு சாக்கோபார் வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்கோபார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளே வீட்டில் ரொம்ப அழகாக செஞ்சிடலாம். இதே ரேஷியோவில் நம்ம ஃப்ளேவர்ஸை மட்டும் மாற்றி எல்லா ஐஸ்கிரீமையும் செஞ்சிடலாங்க. இந்த ரேஷியோவில் போடும்போது எல்லா ஐஸ்கிரீமே ரொம்ப சூப்பராக வருது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.